புதுச்சேரி ராமானுஜன் நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் புதுவை ராமானுஜன் நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பல்வேறு குழுக்களால் நடைபெற்றது. திருக்கோவிலூர் ஐயர் ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியர்கள் சுவாமிகள் மங்கள ஸ்தானத்துடன் மாநாடு தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோவிலூர் ஐயர் ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சாரியர்கள் சுவாமிகள் யமுனை துறைவரும் ஆக்கி ஆழ்வானும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E.சேகர், வழக்கறிஞர் மருது பாண்டியர், தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜன் நாவலர் சுவாமிகள் மன்றத்தின் நிர்வாகிகள் தலைவர் கிருஷ்ணகுமார், துணைத் தலைவர்கள் கேசகன், அரங்க திருவேங்கடம், வரதராஜ ராமானுஜதாசர், கிருபா ஹரிகிருஷ்ணன், கோபிகிருஷ்ணன், பொது செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் ரகுமான், துணை பொருளாளர் ராஜா உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவை நிறைவாக துணைத் தலைவர் அரங்க திருவேங்கடம் நன்றி உரையாற்றினார்.